நண்பர்களே, இந்திய ஆன்மீகத்தின் பிரம்மாண்டத்தை அறிய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? பிரபஞ்சத்தின் அதிபதியான ஜெகந்நாதர் வீற்றிருக்கும் பூரி கோவிலில் மறைந்திருக்கும் வியக்க வைக்கும் ரகசியங்களை நீங்கள் அறிவீர்களா? இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தால் மட்டுமே காலம் காலமாக அறிவியலாளர்களையும் பக்தர்களையும் திகைக்க வைக்கும் அந்த அற்புதங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள். உங்கள் கண்களை நம்ப முடியாத அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதலில் நாம் காணப்போகும் அதிசயம் கோயிலின் உச்சியில் பறக்கும் கொடி. பகவான் ஜெகந்நாதரின் கொடி எப்போதுமே காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில்தான் பறக்கும். இது எவ்வாறு சாத்தியம்? நவீன அறிவியலும் எந்த ஒரு இயற்பியல் விதியும் இந்த நிகழ்வை விளக்க முடியவில்லை. காற்றின் திசைக்கு எதிராக பறக்கும் இந்த கொடி பக்தர்களின் மனதில் பக்தி பரவசத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அடியார் 65 கிலோமீட்டர் உயரமுள்ள கோபுரத்தில் ஏறி இந்த கொடியை மாற்றி வருகிறார். இது ஒரு வீரதீர செயல் அல்லவா? அடுத்ததாக கோவிலின் கோபுரத்தில் உள்ள நீல சக்கரம் எனப்படும் சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இந்த சக்கரம் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கியே பார்ப்பது போல் தோன்றும். இது ஒரு ஆப்டிக்கல் மாயையா அல்லது தெய்வீகத்தன்மையா? மேலும் நண்பர்களே, இந்த கோவிலின் கோபுரத்தின் நிழல் பகலில் எந்த ஒரு நேரத்திலும் தரையில் விழுவதே இல்லை. ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். பகவான் ஜெகந்நாதரின் நிழல் உலகின் கண்களுக்கு எப்போதுமே தெரிவதில்லை. இந்த மர்மம் நூற்றாண்டுகளாக அறிவியலாளர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. கோவிலின் உள்ளே சென்றால் மற்றொரு அற்புதம் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். சிங்கவாயிலில் இருந்து கோயிலுக்குள் நுழைந்ததும் கடல் அலைகளின் சத்தம் உடனே அடங்கிவிடும். ஆனால் அதே வாயிலை விட்டு வெளியே வந்ததும் அலைகளின் சத்தம் மீண்டும் கேட்கும். இந்த மாற்றத்தை எந்த அறிவியலால் விளக்க முடியும்? மேலும் உலக புகழ்பெற்ற மகா பிரசாதம் பற்றிய அதிசயம். இங்கு சமைக்கப்படும் உணவு ஒருபோதும் வீணாகாது. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதம் தயாரிக்கப்பட்டாலும் உணவு எப்போதுமே தேவையான அளவு மட்டுமே இருக்கும். ஒருபோதும் மிஞ்சியதும் இல்லை, பற்றாக்குறையும் இல்லை. இங்குள்ள மூலவர் சிலைகள் மரத்தால் செய்யப்பட்டவை. குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை நவகலேபரா என்ற சடங்கின் மூலம் பழைய சிலைகள் மாற்றப்பட்டு புதிய சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. இதுவும் ஒரு தனித்துவமான மரபு. இந்த கோயில் கட்டப்பட்ட விதமும் ஒரு அற்புதம். கடலோரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் கற்களையும் மணலையும் கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன் எப்படி கட்டப்பட்டது என்பது இன்றும் ஒரு புதிரே. இந்த அற்புதங்கள் அனைத்தும் பகவான் ஜெகந்நாதரின் தெய்வீக சக்தியை நமக்கு உணர்த்துகின்றன. நண்பர்களே, பூரி ஜெகந்நாதர் கோவிலின் இந்த அதிசயங்களை நீங்கள் கண்டீர்களா? இவை அனைத்தும் மெய்சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் அல்லவா? இந்த மர்மங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தியிருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் துரியோதனனை நடுங்க வைத்த ஒரே சொல் பாஞ்சாலி